வணக்க விவசாய பெருமக்களே. நவீன விவசாய கருவி விற்பனை மையம் மணப்பேர ஜே அக்ரிகல்ச்சர் தான் ஜெரால்ட் ஆண்டனி. உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாமரம் ரொம்ப உயரமாக வளர்ந்துக்கிட்டு போகுதா, அல்லது இலைகள் நிறைய இருக்குது, காய்ப்பு திறன் சரியா இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மரம் காய்ப்பறிக்க முடியாததுக்கு ரொம்ப உயரமாக வளர்ந்து போயிடும். அந்த மாதிரி மரங்களை எப்படி உயரத்தை குறைக்கிறது, எப்படி அதிலிருந்து நிறைய ஈல்டு எடுக்கிறதுங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப உயரமான மரங்களை எப்படி கவாத்து பண்ணி அந்த மரங்களை உயரத்தை குறைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ உயரம் வளருதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா தான் அதை எப்படி குறைக்கிறதுங்கிற ஒரு புரிதலும் நம்மளுக்கு வரும். அதனால் இப்போ மரங்கள் எப்படி நம்ம உயரமாக போகுதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பெரும்பாலும் இப்போ மக்கள் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அடர் நடவு முறையில் மாமரங்கள் வந்து நட ஆரம்பிச்சிருக்காங்க. அடர் நடவு முறைனா முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 அடி இடைவெளி விட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 20 அடி அல்லது 15 அடி இடைவெளியில் மாமரங்கள் வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மரங்களை நடவு பண்ண ஆரம்பிக்கிறப்போ அகலம் வந்து ரொம்ப குறைவாக கொண்டு வரப்போ உயரத்தையும் குறைக்கணும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, முறையான பராமரிப்பு எதுவும் பண்ணாமல் அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறதுனால மரங்கள் சின்னதாக இருக்கப்போ கொஞ்சம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். நாள் ஆக ஆக மரங்கள் கொஞ்சம் பெருசாகி நெருங்கி வர்றப்போ போதிய சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அப்படி கிடைக்காம இருக்கப்போ என்ன ஒன்று, கிளைகள் வந்து சூரிய வெளிச்சம் மேல் நோக்கி இருக்கனால அந்த மேல் நோக்கி மட்டுமே கிளைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்படி வளர ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொரு கிளையும் ஒன்று போட்டி போட்டுட்டு ஏறத்தால ஒரு 40 அடி 50 அடி உயரத்துக்குள்ளே போயிருந்துங்க. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மரங்கள் குறைஞ்சபட்சம் 40லேருந்து 50 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இந்த கிளைகளை இவ்வளோ தூரம் வளர்ந்த கிளைகளை எப்படி நம்ம படிப்படியாக குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக மரத்தோட ஒட்டுமொத்த உயரத்தில் நம்ம எவ்வளோ தூரம் குறைக்க போகிறோங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த 45 அடி உயர இருக்க மரத்தில் நான் 20 அடி குறைச்சிட்டு எனக்கு 20 அடியில் மரம் இருந்தால் போதும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா 20 அடியில் நான் வெட்டினா தான் கிளைகள் அதுக்கடுத்து வந்து பூக்கள் பூக்கிறப்போ ஒரு 25 அடிக்குள்ளே நம்மளுக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி ஈஸியான காய்கள் வந்து கிடைக்கும். ஸோ 20 அடி உயரத்தில் அந்த மரக்கிளையை நம்ம எப்படி குறைக்கணுங்கிறத பற்றி உள்ளுக்கு போய் பார்ப்போம். முதல் கட்டமாக மரத்தோட உயரத்தை நம்ம குறைக்கிறதுல 20 அடி குறைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த 20 அடி எந்த கிளையை முதல் வெட்டுறது? ஏன்னா மரத்தோட கிளையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் பிரிஞ்சு வளர்ந்துருக்கு. இதில் எல்லா கிளையுமே 40 அடி 50 அடி உயரம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒரே டயத்தில் வெட்டிட்டோம்னா ஈல்டு சுத்தமாகவே இருக்காது. மரங்கள் சில சமயம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எந்த கிளையை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தை முற்றிலும் மறைக்கக்கூடிய கிளை எதுன்னு பார்க்குறோம். நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மரத்துலையும் ஏதாச்சும் ஒரு கிளையோ அல்லது 2 கிளையோ ஒட்டுமொத்த சூரிய வெளிச்சத்தையும் மறைக்கக்கூடிய கிளையாக இருக்கும். அந்த கிளையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது அந்த கிளையை வெட்டினா மரத்தோட தண்டில் வந்து சூரிய வெளிச்சம் படுது அப்படிங்கிற கிளையை நம்ம தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு என்ன ஒன்று 20 அடி உயரம் வச்சு அந்த கிளையை ஃபுல்லாக வெட்டிடுறோம். 20 அடி உயர கிளையை எப்படி வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல கூர்மையான ரம்பம். இப்போலாம் பேட்ரி செயின்ஸாக வந்துடுச்சு. ஸோ பேட்ரி செயின்ஸாக வச்சு நல்லா மட்டமாக கூர்மையாக வெட்டிட்டு எந்த ஒரு பிசுறு இல்லாமல் ரவுண்டாக ஷேப்பாக நறுக்குனதுக்கப்புறம் அந்த இடத்துல வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் சிஓசி காப்பர் ஆக்சிகுலரோட வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். காப்பர் ஆக்சிகுலர் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணால் விட்டிங்கன்னா அந்த இடத்துல டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், நீர் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பூச்சிகள் வந்து அந்த இடத்துல முட்டை போட்டு கிளையை ஓட்டை போட்டு உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு போயிடும். ஸோ 20 அடி உயரத்தை நம்ம ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய கிளையை வெட்டிடுறோம். வெட்டிட்டு அது மேலே காப்பர் ஆக்சிகுலர் தடவிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மரத்தில் இப்போ தண்டுக்கு சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, இருந்தாலும் ஒரு கிளையும் இன்னொரு கிளையும் உரசிக்கிட்டு இருக்குங்க இல்லைங்களா? எந்தெந்த கிளைகள் ஒரு 3 கிளை இருக்குன்னா அந்த நடுவில் இருக்க கிளையை எடுத்துட்டா மற்ற கிளைகளுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மேலே இருக்கக்கூடிய பக்க கிளைகளை அடுத்து எடுக்கணும். இப்படி சூரிய வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய கிளையும் காற்றோட்டம் தடுக்கக்கூடிய பக்க கிளையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மரம் உங்களுக்கு ஒரு சுற்றுலாவில் பார்க்குறப்போ நல்ல ஒரு காற்றோட்டமாக வந்துடும். இப்போ நம்ம எத்தனை சதவீதம் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 30 to 40% கிளைகளை மட்டும்தான் ஃபஸ்ட் இயர் அகற்றணும். ஒரே நேரத்தில் நம்ம எல்லா கிளையும் அகற்றி மரத்துக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 30% கிளையை இந்த தடவை அகற்றிட்டு மரங்கள் நல்லா தளைஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சிஓசி தடவை இடத்துல போகிறாமே சூட்ஸ் நிறைய வந்து இந்த வருஷம் நல்லா தளைஞ்சிரும். ஆனால் இது எல்லாமே புது துளிருங்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக காய்ப்பு இருக்காது, அடுத்த வருஷம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வெட்டாத கிளைகள் இருக்கு இல்லையா, காற்றோட்டத்தை மறைக்கிறது தவிர மீதி வெட்டாத கிளைகள் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு ஈல்டும் கொடுக்கும். அதே நேரத்தில் மரத்தோட உடனே காஞ்சு போகிற மாதிரியான அபாயங்கள் ஏற்படுறதை தடுக்கும். இந்த ஆண்டு நம்ம எந்தெந்த கிளையை வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா பூக்கக்கூடிய தன்மையை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி விட்ட கிளைகள் துளிர்த்து அதை பூக்கக்கூடிய தன்மை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த கிளையை தவிர மற்ற கிளைகளை அடுத்த ஆண்டுகள் வெட்டலாம். நம்ம உடனே அவசரப்பட்டு வெட்டிட வேணாம். ஏன்னா மரத்தில் தொடர்ச்சியான ஈல்டு நம்மளுக்கு வர்றது அவசியம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த வருஷம் வெட்டின கிளைகள் பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கிளைகளை நீங்கள் இதே அளவுக்கு ஒரு 20 அடி உயரத்துக்கு வெட்டுறப்ப மரத்தோட ஒட்டுமொத்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி உயரத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம பராமரிப்பு பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தை தடுக்கக்கூடிய கிளையும் காற்றோட்டத்தை தடுக்கக்கூடிய கிளைகளையும் தான் வெட்டணும். வேறு எந்த கிளைகளையும் எடுத்தோடனே வெட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழைய காஞ்சு போன கிளைகள் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
மரத்தோட சத்துக்களை தேவையில்லாமல் எடுத்து திரும்ப அந்த சாப்பிடும். மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பார்த்துட்டு சரி இந்த கிளைகள் நம்மளுக்கு தேவைப்படலைன்னு தெரிஞ்சதே அதுக்குரிய சத்துக்களை நிப்பாட்டி ஆட்டோமேட்டிக்காக காய வச்சிடும். ஒரு மரத்தை உயரத்தை குறைச்ச மரம் எப்படி கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா, நம்ம இப்போ ஃபீல்டில் வந்து நம்மளோட கவாத்து பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து ஃபுல்லாக கவாத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க அந்த ஃபீல்டில் மரம் வந்து எப்படி கவாத்து பண்ணியிருக்காங்க, எப்படி சூரிய வெளிச்சம் வருங்கிறத நம்ம நேரில் பார்க்கலாம். முழுக்க ரொம்ப அடர்த்தியாக இருந்த இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 அடி உயரத்தில் கவாத்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய கிளைகளை சுத்தமாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நடுவில் இருக்கக்கூடிய கிளைகளை ரிமூவ் பண்ணதுனால இந்த மரத்தோட நடுப்பகுதி முழுக்க சூரிய வெளிச்சம் படுது. அது படுறதுனால மரம் ஹீட் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட சூரிய வெளிச்சம் வந்து மரம் முழுக்கவே நல்லா படுது. அதே நேரத்தில் காற்றோட்டத்தை தடுக்கக்கூடிய கிளைகளையும் நம்ம நீக்கியாச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ஒரு மரத்தோட கிளையை வந்து உயரத்தை நம்ம குறைக்கிறப்ப. இதில் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெட்டியிருக்க மரங்கள் துளிர்த்து வந்ததுக்கப்புறம் நல்லா பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டுறப்போ மரத்தோட ஒட்டுமொத்த உயரமும் ஏறத்தாழ ஒரு 20 அடிக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள் மரத்தோட கீழ்ப்பகுதியில் நம்ம எவ்வளோ கிளைகளை நீக்கியிருக்கோம், எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் உள்ளுக்கு வருதுங்கிறத நம்மளே பார்க்க முடியும். நம்ம ஆட்கள் உயரத்தை குறைச்சிருக்கக்கூடிய இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளைகள் மட்டும்தாங்க ஒட்டுமொத்த சூரிய வெளிச்சத்தை மறைச்சிட்டு இருந்தது. அதில் முக்கியமான கிளை இந்த 20 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட கிளை. இந்த கிளை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சூரிய வெளிச்சத்தில் ஒரு பாதியை வந்து டோட்டலாக மறைச்சிருந்துச்சு. 20 அடி உயர கிளை. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளை வந்து ஒட்டுமொத்தத்துலேயும் ஒரு 3/4 இடத்த நல்லா அடைச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த 2 கிளைகளை நீக்கிறதுக்கு அப்புறமே நம்மளுக்கு ஒரு நல்ல சூரிய வெளிச்சமும் நல்ல ஒரு காற்றோட்டமான வசதியை வந்து இந்த மரத்துக்கு வந்துருச்சு. இப்படி தாங்க ஒரு கவாத்து பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த மரத்தில் வந்துருக்கூடிய சின்ன சின்ன பிசுறுகளை வந்து நம்ம நீக்கி கொடுத்துடலாம். ஸோ நம்ம கவாத்தை இந்த மாதிரி தான் பண்ணி முடிக்கணும். விவசாய நண்பர்களே, ஒரு மாமரம் ஏன் ரொம்ப உயரமாக வளருது, அதோட உயரத்தை எப்படி நம்ம பாதுகாப்பான முறையில் குறைக்கிறது, அதை எப்படி பராமரிப்பு பண்ணுறது, எப்படி தொடர்ச்சியாக அதை வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மரமாக வச்சுக்கிறதுங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாமரங்களை பராமரிப்பு பண்ணுறதை பற்றியோ அல்லது மாமரங்களை வளர்க்குறது சம்மந்தமாக கவாத்து செய்கிற சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குரிய ஆன்சர் வந்து நான் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கவாத்து பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எங்களோட கவாத்து சேவை செஞ்சு தரதுக்கு வந்து தயாராக இருக்கோம். உங்களுடைய தோட்டங்களை கவாத்து பண்ண நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கவாத்து பண்ணி தரோம். அது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி மாமரங்கள் பராமரிப்பு நட்டு வளர்க்குறது கவாத்து செய்கிறது சம்மந்தமான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜேஜே அக்ரிகல்ச்சர்ங்கிற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.